أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهد الله فلا مضل له من يضلل فلا هادي له نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் சில மாதங்களாக என்னோட உரையை நான் பதிவு செய்யவில்லை. என்னோட பணிசுமை காரணமாக கொஞ்சம் அங்கே பள்ளிவாசலோட கட்டிடங்கள் வேலை விஷயமாகவும் அங்கே மொஹல்லா விஷயமாகவும் நாம் கொஞ்சம் அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் பட்டியோட கட்டுமான பணி நல்லா அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் நடந்துகிட்ருக்கு. இன்ஷால்லாஹ் கூடி சீக்கிரம் அது நிறைவேறிடும். அது உங்களுக்கு கண்டிப்பாக என்ன மொஹல்லா என்ன பள்ளிவாசல்ன்றது உங்களுக்கு நான் கண்டிப்பாக அது பதிவு செய்கிறேன். எனக்கு ஒரு நெருங்கிய தோழர், பள்ளிவாசலில் அவரை நான் அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு நபர், அல்ஹம்துலில்லாஹ். அவர் ஒரே கவலை அவருக்கு. அது இந்த விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு 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 கதையை சொல்கிறேன். அந்த கதையை கேட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த கதையை சொன்னால் என்னன்றது. ஒருத்தருக்கு மாங்காய் தோப்பு, மாமரம் தோப்பு இருக்கு இல்லையா, ரொம்ப அதிக அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவு மாங்காய் தோப்பு அவர் வச்சிருக்கார். ஒரு நபர் சொல்கிறாரு, நான் ஒரு கொட்டையை தரேன், அந்த கொட்டையை நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறமா அந்த கொட்டையை எடுத்துன்னு போய் நீ ஒரு இடத்துல புதைச்சிருன்னா இன்னும் நிறைய மாமரம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்த நபர் பார்க்குறதுக்கு நல்லா அவரை பார்த்தாவே ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நிலைமையில் அவர் இருக்கார். இந்த தோட்டம் வச்சிருக்கவர் என்ன பண்ணுறாரு, சரி இவர் தான் சொல்லிட்டாரு, நம்மளும் போயிட்டு அந்த மாமரத்தை ஒரே நைட்டில் போய் வச்சிருவோம், அது ஒரே நைட்டில் மாமரமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் தான் பெரியவர், கண்டிப்பாக இது உண்மையாக தான் இருக்கும்னு சொல்லி அவரும் அந்த நைட்டு 1 மணி 1:30 மணி அளவில் போயிட்டு அந்த கொட்டையெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அந்த நைட்டு அடக்கம் செய்கிறாரு. சில மாதங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே ஒரு கொய்யா மரமாக அப்படியே காட்சி அளிக்குது அவருக்கு. இவருக்கு மாமரம் வச்ச தோட்டத்தில் மாமரம் வச்சார் இல்லையா, அவருக்கு ஒரு சந்தேகம், நம்ம வச்சது மாங்கொட்டை, ஆனால் மரமும் இதுன்னா கொய்யா மரம் வந்திருக்கு, இது எப்படி சாத்தியம் இது? அது பெரியவர் ஒரு விஷயத்த சொன்னார், அந்த விஷயம் இது இல்லையே, இதுன்னா இது ஒரே குழப்பமாக இருக்கார். ஏன்னா விதை வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி அது ரொம்ப பாடுபட்டிருக்காரு. சரியா? அப்போ ஒரு காலகட்டத்தில் அந்த நபரை சந்திக்கிறார். ஏன் நான் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? நான் பாட்டுக்கு மாமரம் தண்ணி ஊற்றிக்கிட்டு என்னோடய உழைப்பை நான் அந்த மரத்தில் போட்டுக்கிட்டு நான் பாட்டு சந்தோஷமாக இருந்தேன். நீங்கள் திடீர்னு வந்தீங்க, ஒரு கொட்டையை கொடுத்தீங்க, இந்த கொட்டையை நீங்கள் நைட்டு 1 மணிக்கு புதைச்சுன்னு சொன்னீங்க, எல்லாம் மாமரமாக வரும்னு சொன்னீங்க. அப்படி சொன்னதுக்கு அப்போ அவர் சொல்கிறாரு, நான் விளையாட்டாக உங்ககிட்ட சொன்னேன், நீ புத்திசாலியே இல்லைன்னு உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் சொன்னேன். ஆனால் நீ இந்த விஷயத்த நீ உள்ளெடுத்து இதில் உழைப்பு செய்வ நான் நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப புத்திசாலின்னு நினச்சேன். நான் கொடுத்தது மாமரம் கொட்டை இல்லை, இது கொய்யா மரம் கொட்டை தான். இதில் நம்ம ஒரு விஷயம் பதிவு செய்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா என் குழந்தை 5 வக்து தொழுவ மாட்டேங்கிறான், குர்ஆன் ஓத மாட்டேங்கிறான், மசூதி பக்கமே போக மாட்டேங்கிறான், அட்லீஸ்ட் ஜும்மா தொழுகையாக போனால் அதுக்கும் போக மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு நிறைய பெற்றோர்கள் கவலைப்பட்டு நம்ம நிறைய பார்த்துருப்போம். மதரசா அனுப்புறதுக்கு அந்த குழந்தைய அடித்து மதரசா அனுப்பி விட்டு
இவங்க வீட்டில் வந்து சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு குழந்தை சாலிகான முறையில் வந்து நம்ம வளர்க்கணும்னா நம்ம முதல்ல சாலிகா இருக்கணும். மாமரம் வேணும்னா மாமரம் கொட்டை தான் போடணும். நம்ம கொய்யா மரம் கொட்டை போட்டால் கொய்யா மரம் தான் வரும், மாமரம் வராது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் 5 வக்து தொழுகையாளியாக மாறினா மட்டும்தான் அந்த அசர் உங்கள் பிள்ளைகளுக்கு வரும். என் பிள்ளை வந்து நீங்கள் வந்து ஜும்மா தொழுகை வந்தால் தான் உங்கள் பிள்ளைகள் நம்ம ஒரு காலகட்டம் இருந்தது இல்லையா? நம்ம வந்து என்னன்னா நம்ம முதியோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி அந்த மாதிரி ஆளுங்க பெரியவங்கள இந்த ஊரில் பெரியவங்கள பார்த்தோம்னா அவரை பார்த்து நம்ம சலாம் சொல்லுவோம். நம்ம ஏன் அவரை பார்த்தோன்னா சலாம் சொல்லணும்னா நம்ம குடும்பமே அவர் வந்தோன்னா சலாம் சொல்லுது, நம்மளும் சலாம் சொல்லணுன்றது நம்ம என்ன வருது. இப்போ வந்து பாங்க சொன்னால் தள்ள துணி போடணும் டொப்பி போடணும்னு சொல்கிறாங்க. இது நல்ல விஷயமா இருந்தாலும் இது அவ்வளோ வந்து ஹதீஸ்லேயும் இதில் வந்து சாத்தியம் கிடையாது. எப்போவுமே நம்ம தலையில் துணி போடுறது நல்லது, தொப்பி போடுறது நல்லது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத். இது எப்போவுமே நம்ம வந்து பாங்கு சொல்லும் போது மட்டும் போடணும்னு அவசியம் இல்லை, எப்போவுமே இதை போட்டு இருக்கணும். உடைய வந்து விஷயம் கிடையாது, நம்மளோட கல்பு தான் விஷயம். இப்போ என் குழந்தை வந்து தொழுவ மாட்டேங்கிறான்னு கவலைப்படக்கூடிய அந்த பெற்றோர்கள் தொழுகிறார்களா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அல்லாஹ் என்ன பார்க்குறான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், உன்னோட குடும்பத்தை நீ நரக நெருப்புலேருந்து காப்பாற்ற அப்படின்றான். உன் குடும்பத்தை நரக நெருப்புல காப்பாற்றினா உன் குடும்பத்தை மட்டும் நீ போய் தொழ சொல்கிறது கிடையாது, நீ தொழணும் முதல்ல. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு தாயோ தந்தையோ தொழுவணும், குர்ஆன் ஓதணும். அதை நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து அது பயிற்சி கொடுத்தாதான் அந்த குழந்தை நாளைக்கு பின்ன வளர்ந்ததுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை வந்து தொழுகணும், குர்ஆன் ஓதணும், நமாஸ்க்கு தொழுகை போகணும், நோன்பு வைக்கணும். இது எல்லா விஷயங்களும் நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வச்சிருவோம். அது வேற விஷயம். அல்லாஹ் அப்படி யாரையும் கைவிட மாட்டான். நம்ம அது சொல்றது கிடையாது. இப்போ ஒரு காலகட்டத்தில் நம்ம தாத்தா பாட்டிலாம் தொழுவும் போது நம்மளும் கூட சேர்ந்து தொழுவோம். அந்த வீட்டில் நம்ம பாட்டிலாம் தொழும்போது நம்மளும் சும்மா நமக்கு தொழுகை என்னன்னு தெரியாது, அப்போ நினைவு கிடையாது. நம்மளும் போய் உக்காந்து போய் அதில் தொழுவோம். இது வந்து நான் முதல்ல என்னை சீர்திருத்திக்கணும். அப்புறம் அது என்னோட பிள்ளையா இருந்தாலும் சரி, அதோட மனைவியாக இருந்தாலும் சரி, அது என்னோட தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, நான் முதல்ல சீர் செஞ்சுக்கிட்டு தான் அங்கே போகணும். நான் 5 வருஷம் தொழுவாளி ஆயிட்டேன், நான் வந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னக்கூடிய எல்லா வழிமுறைகளும் தீனோட எல்லா வழிமுறையும் நான் பின்பற்றுறேன் அப்படின்னா நம்ம அடுத்தவங்களுக்கு அது உபதேசிக்கணும். நீங்கள் உபதேசிக்கவே வேணாம், உங்களை பார்த்தாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே புரிஞ்சிடும். அந்த அளவுக்கு நம்ம தீனை வந்து வளர்த்து நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம தொழுவாளியாக மாறணும். அப்போ தான் நம்ம பிள்ளைங்க தொழுவாளியாக இருப்பாங்க. நம்ம வந்து 4 பேருக்கு தர்மம் செய்யக்கூடிய நபராக இருக்கணும். அப்போ தான் நம்ம பிள்ளைகள் அதை பார்த்து அதை தர்மம் செய்யணுன்ற எண்ணம் வந்து அவங்க கல்பில் வரும். அல்லாஹ்வோட பேர்களை வந்து மனப்பாடம் நம்ம முதல்ல செய்யணும். அப்போ பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இது எல்லாமே நம்ம வந்து செயல்முறைக்கு கொண்டு வரோமான்னு கேட்டால் இல்லை. நான் தான் நாசமாக போயிட்டேன் தொழுவாம, நீயா தொழுதுடுறா. நான் தான் குரான், எங்கள் அப்பா தான் எனக்கு குரான் ஓத சொல்லி கொடுக்கல, அட்லீஸ்ட் நீயாச்சும் குரான் ஓதுறா. இது வந்து சரியான தர்கீப் கிடையாது. இதில் வந்து என் பிள்ளை வந்து சாலியாக மாறல, என் பிள்ளை வந்து எனக்கு நான் தான் என் அப்பா அம்மா பேச்சு கேட்கல, நீ ஏன் அப்பா என்னோட பேச்சு கேட்கலன்னா பிள்ளைகள் கேட்காது. எல்லாம் கேட்க விட மாட்டான். நீ என்ன விதைச்சியோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். என்ன விதைக்க போறியோ அதை நினச்சிட்டு விதைக்க போறியோ நியத்து வைக்கிறியோ அதுதான் பின்காலத்தில் உனக்கு வந்து அது உதவியாக இருக்கும், உன்னோட பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கும். கவலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வக்து நம்ம போய் தொழுதுட்டு வந்தோடனே வீட்டில் கத்த ஆரம்பிக்கிறது. ஆண்களாக இருக்கட்டும் பெண்கள் ஒரு பயனை கேட்டு வந்தோடனே அப்படி சொல்லணும், இப்படி பயன் பண்ணிட்டாங்க, நீங்களாம் நரகத்துக்கு போயிடுவீங்க, நீங்களாம் அப்படி. ஃபஸ்ட்டு ஒரு ஆத்மாவோட சுமையை இன்னொரு ஆத்மா வந்து சுமக்காது. ஃபஸ்ட் நம்மளை சீர் செஞ்சுக்கிட்டு நம்மளை வந்து சீர்திருத்திக்கிட்டு
அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து அதை உபதேசிக்கணும். நல்ல உபதேசமாக இருக்கணும். பயன்படுத்துகிற மாதிரியோ இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்ல உபதேசமாக இருக்கணும். நல்லாவே சொல்கிறார், நீங்கள் நல்ல உபதேசம் செய்யுங்கள், கண்டிப்பாக அது பலன் தரக்கூடிய விஷயமாக மாறும் அப்படின்னு சொல்லி நபிக்கல்லா. இது நீங்கள் இப்போ வந்து பின்பற்றோம். ஹைர், நான் சொன்னதும் அதை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அதை பின்பற்றக்கூடிய எல்லா தோஃபிக்கும் எல்லாம் உங்களுக்கு அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். மேலும் மேலும் அதிகமாக பயானோட வீடியோக்கள் நான் வந்து பதிவு செய்யக்கூடிய நாட்கள் நெருங்கிவிட்டது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் துவா செய்யுங்க. என்னோடய பயானில் எதுனா தவறான உச்சரிப்போ இல்லை தவறான விஷயங்கள் நான் பதிவு பண்ணிட்டேனோன்னா எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் கமெண்ட் செய்யுங்க. ஒரு தவறை சுட்டி காட்டக்கூடிய முறையில் அது இருக்குது. பப்ளிக்காக நம்ம வந்து தவறை சுட்டி காட்ட முடியாமல் அந்த தவறை நான் சீர்திருத்ததுக்கு அடுத்த வீட்டில் அந்த தவறை நான் என்ன செஞ்சனோ அதை நான் பதிவு பண்ணுவேன். அது என்னோடய விஷயம், நான் பதிவு செஞ்சிருவேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.